கன்னியாகுமரி மாசு கட்டுப்பாட்டு வாரிய பெண் அதிகாரி குறித்து அவதூறாக பேசியதாக விசிக மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அமைந்துள்ள ஒரு பிரபல பேக்கரி ஒன்றில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரியான பாரதி என்பவர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வில் சில குறைபாடுகள் காணப்பட்ட நிலையில் அந்த அலுவலகத்திற்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அந்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த அதிகாரிக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேற்று அந்த அலுவலகத்துக்கு அருகே போராட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்தில் பேசும்போது அந்த கட்சியினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலித், அதே போன்று மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ரெட் ஸ்டார் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மணமர் கண்ணன் ஆகியோர் அந்த மாசு கட்டுப்பாட்டு அதிகாரியான பாரதியை ஒரு தரக்குறைவாக ஒருமையில் பேசியதாக ஆதாரத்துடன் அந்த தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து அந்த பாரதி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள். 191 கிளாஸ் 2, 296 கிளாஸ் பி, 132, 351 கிளாஸ் 2, BNS ஆக்ட் மற்றும் அதே போன்று பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 4வது பிரிவின் கீழ் என 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர்கள் இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரசாத்.